இருட்டுல யாரும் தான் தெரியல. சிக்கட்டும், ஜூஸ் புளிஞ்சிரும். ஐயோ புளிஞ்சிருவாங்களாமே, இப்ப என்ன பண்ணுவேன்? நீ கையில சிக்கினா ஜூஸ் தான் புளிவ. என் கையில மட்டும் சிக்கினா அவன ஜூஸா புளிஞ்சு குடிச்சு அவன் மூஞ்சில வாந்தி எடுத்துருவோம் ப்ரோ. மூஞ்சில துப்புவானாமே. ப்ரோ எனக்கு என்னமோ இது ஒரு கெட்ட சக்தியோட வேலைன்னு தான் தோணுது. என்னது சத்தியா? ப்ரோ நான் உன் சக்தியை சொல்ல ப்ரோ, இது ஏதோ ஒரு கெட்ட சக்தியோட வேலைன்னு சொல்றேன். நம்ம வீட்ல உடனே ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும், அப்பதான் எல்லாம் சரியாகும். இவன் ஒருத்தன் ஆவுன்னா சாமி கீமின்ட்டு. ஏய் முடியலடா, போங்கடா போங்கடா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எனக்கு என்னமோ இது அமானுஷ்ய சக்தி மாதிரி தெரியல. நல்ல பயந்தாங்குழி அம்மஞ்சியோட வேலையா தான் இருக்கும்னு தோணுது. கண்டுபிடிச்சிடலாம். ஏய் என்னடி இன்னும் காணோம்? தெரியலடி, இந்த பாட்டி தான் ஏதாவது ஏடா கூட பண்ணிருக்கோம், அதான் லேட் ஆகுது. இது முடியட்டும், அதை வச்சுக்கிறேன். நீ ரொம்ப நேரம்லாம் இங்க நிக்காதடா, கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா போய் படுங்க. சரி வாங்க போலாம். ஆமா பயப்படாம முன்னாடி போங்க. வாங்க வாங்க. இந்த பக்கம் போனானா இல்ல இந்த பக்கம் போனானா? பிடிக்கிறேன். வந்துட்டாரு ரெடியா இரு. ரெடி கட்டு. சீக்கிரம் சொல்லு. ஹாய் சக்தி. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க. என்னமோ தெரியல, உன்னை காலேஜில் பார்த்ததை விட இப்ப பார்க்கறதுக்கு நீ ரொம்ப புதுசா இருக்க. ஐயே என்னது அந்த சக்தியும் ரஞ்சித்தும் தனியா நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். ஐயோ அட பாவி. இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல. உனக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸ் ஆனதும் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ என்னது? ஐ லவ் யூ சக்தி. ஐயோ என்ன நடக்குதுங்க? யார் இதை ஆஃப் பண்ணிருப்பா? எல்லாம் அந்த பாட்டியோட வேலையா தான் இருக்கும் நினைச்சேன். எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கே, நம்ம வீட்டுல மட்டும் கரண்ட் இல்லைன்னும் போது எல்லாம் அந்த பாட்டியோட வேலை தானா? இருக்கட்டும். வா சக்தி போலாம். சக்சஸ். ஏய் என்னடி சிவா சார் எதுவுமே பேசாம போயிட்டாரு? நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாரா இல்ல கேட்காம நம்ம பேசிட்டு இருக்கோம் நினைச்சு போயிருப்பாரா? கண்டிப்பா அவரு கேட்டிருப்பாருடி. அப்புறம் ஏன் எதுவுமே பேசாம போயிட்டாரு? இருடி, அவருக்கும் ஒரு பிரீத்திங் டைம் வேணும்ல. உள்ள போய் யோசிப்பாரு.
இல்ல தனியா என்ன கூப்பிட்டு ஏதாவது சொல்வாரு. ஏய் உன்னை அடிச்சிட்டு போறாருடி. ஏய் அதெல்லாம் எதுவும் நடக்காதுடி. நீ வேணா பாரு. உள்ள போனதும் அவ எதுக்கு உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணா? நம்ம டிவோர்ஸ் மேட்டர் அவன் கிட்ட சொல்லிட்டியா? எதுக்கு நீ இதெல்லாம் அவன் கிட்ட சொல்ற? அவன் யாரு உன்னை லவ் பண்றதுக்கு? நான் உன் புருஷன். புருஷன் இருக்கும்போது இன்னொருத்த எப்படி உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான்? கொன்னுடுவேன் அவனை. என்ன இருந்தாலும் நீ என்னோட மனைவி. நீ எனக்கு தானே அவர் சொல்வாரு. அப்படின்ற? ஆமா, நீ வேணா பாரு. ஒருவேளை நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் தான் உனக்கு ஏத்த பையன்னு சொல்லிட்டாருனா? ஏய் ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? இது வரைக்கும் அவர் உன்னை கண்டாலே கடுப்பாகுறாரு. அப்படி கடுப்பாகுறாருன்னா என்ன அர்த்தம்? நான் அவரோட மனைவி. ஏன் மனைவி கிட்ட இவன் யாரு நெருங்கி பழகிறதுக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா சந்தோஷம் தாண்டி எனக்கு. சீக்கிரமா இந்த கெட்டப்ப கலைச்சிட்டு நான் என் வீட்டுக்கே போயிருவேன். சிவா முன்னாடியே இந்த ரஞ்சித் பைய தைரியமா லவ் பண்றேன்னு சொல்றானா, அப்போ இது கண்டிப்பா சக்தியோட கேம் தான். முதல்ல இந்த ரஞ்சித் பையலோட சுயரூபத்தை உடைக்கணும். இவ யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சிடணும். என்ன பண்ணலாம்? ஐடியா. சரிடி, நீ சீக்கிரம் ரூமுக்கு போ. அப்போதான் அவரு உன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்பாரு. இருடி, அவசரப்படாத. அவர் நல்லா யோசிக்கட்டும். இப்ப அவர் பெரிய குழப்பத்துல இருப்பாரு. அது கிளியர் ஆனது நான் உள்ள போறேன். ஏய், அவருக்கு எப்போ கிளியர் ஆகுறது, நீ எப்போ உள்ள போறது? எனக்கு மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. நீ முதல்ல உள்ள போ, அப்பதான் எனக்கு ரிலாக்ஸா இருக்கும். டே ரஞ்சித் பையா, நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ ஊரு முழுக்க தேடிட்டு இருந்தியா? நான் ஏண்டி அம்மா ஊர் முழுக்க தேட போறேன்? கீழே இருக்கிற ரூம்ல தேடுனேன், அங்க இல்ல. அதான் மேல இருக்கிறானான்னு இங்க வந்து பார்த்தேன். சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஏய், உன்கிட்ட எதுக்குடி சொல்லணும்? நான் எதுவா இருந்தாலும் ரஞ்சித் கிட்ட தான் சொல்லுவேன். நீ என்கிட்ட சொன்னாலும் அது அவனுக்கும் கேக்கும். நீ முதல்ல என்னன்றத சொல்லு. டே கண்ணா, பாட்டி இன்னைக்கு உன் கூட படுக்கலடா கண்ணா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிடா, நீ போய் படுத்துக்கடா. ஆமா பாட்டி, நீ அங்க படுக்காம வேற எங்க போய் படுக்க போற? தாரணி அவ புருஷனும் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. காலையில தான் அவ வருவா. அதனால இன்னைக்கு ராத்திரி நான் சுபத்ராவோட படுத்துக்கிறேன். அதுக்காக தான் சொன்னேன். என்ன பாட்டி, ஏதாவது பிளானா? பிளான் எல்லாம் ஒண்ணும் இல்லடியம்மா. பாவம் என் பொண்ணு தனியா படுத்திருப்பா. துணைக்கு போய் படுக்கலான்னு தான் போறேன். மத்தபடி எதுவுமே இல்லடியம்மா. ஓகே ஓகே ஓகே. சரிடா கண்ணா, நீ போய் படுத்துக்கோ. நான் என் பொண்ணு ரூம் போறேன். ஏய், என்னடி பாட்டியை பார்த்துட்டு இருக்க? இல்லடி, இந்த கிழவி நம்பவே கூடாது. ஏதாவது கிரிமினல் தனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை விடுடி, நீ முதல்ல சிவா சார் போய் பாரு. அவர் என்ன சொல்றாருன்னு போய் கேளு. ஏய், ஒரு நிமிஷம். என்னமோ சண்டைக்கு போற மாதிரி போற? நீ இப்போ தர்ம சங்கடத்தோட போணும், புரிஞ்சுதா? மெதுவா நடந்து போணும். அப்பதான் அவர் உன்னை நம்புவாரு, புரிஞ்சுதா? மெதுவா. ஆமா. ஓகே. ஏய், கொஞ்சமாச்சு சீரியஸா இரு சக்தி. ஓகேடி. இன்னைக்கு எப்படியாவது அந்த ரஞ்சித் பைய ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். எங்க ஒளிஞ்சுக்கலாம்? எங்க எங்க எங்க? ச்சே, அந்த ரஞ்சித் வரதுக்குள்ள நல்ல இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கணுமே. கீழே ஒளிஞ்சுக்கலாம். அவன் வரதுக்குள்ள வந்துட்டான். இன்னைக்கு நம்ம தனியா படுக்க போறோம், ஃப்ரீயா படுக்க போறோம், பாட்டியோட தொந்தரவே இல்லாம படுக்க போறோம். ஊஹா ஊஹா ஊ. நாமே உடனே படுக்கணும். பாட்டி வேற ரூம்ல இல்ல, அதனால நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி ஆகணுமே. ஐயோ, இந்த விக்கு வேற ஃபர்ஸ்ட் எடுத்து போடணும். ச்சே, என்னது இது? ஓ, இததான் தலையில மாட்டி திரிஞ்சான் அவன். அப்பாடா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. அப்பா. கங்கா. அப்பா. ஓ, இவதான் இத்தனை நாள் ஏமாத்திட்டு தெரிஞ்சாளா? நம்ம சந்தேகப்பட்டது உண்மைதான். அடியே, 2 மூதேவிங்களும் ஜோடியா மாட்டீங்கடி. எவ்ளோ டென்ஷன். அப்படியே ஒரு சாங் போட்டு ஆடினா செம்மையா இருக்குமே.
ஏய் ஏய் என்னடி பாட்டுது ஓமா குதிக்கிறாளே போயிட்டா அப்பா அடியே உங்க 2 பேரோட குடுமி இப்ப ஏன் கையிலடி இனிமே வைக்கிறான் பாரு உங்க 2 பேருக்கு ஆப்பு எம்மா எம்மா மாமா மாமா என்ன மாமா எதுவுமே பேசாம இருக்கீங்க இல்ல ரஞ்சித் பேசுனத பத்தி மாமா என்ன மாமா எதுவுமே பேச மாட்டீங்க ஏதாவது சொல்லுங்க மாமா மணி 11:30 போ போய் தூங்கு. நீ போய் தூங்குன்னு சொன்ன. என்ன மாமா எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்காரு கோவமா இருக்காரா இல்ல அத பத்தி கேர் பண்ணாம இருக்காரா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்க. என்னமோ தெரியல, உன்னை காலேஜ்ல பார்த்ததை விட இப்ப பார்க்கிறதுக்கு நீ ரொம்ப புதுசா இருக்க. உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். இப்போவும் ஒன்றும் குறைஞ்சிடல. உனக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸ் ஆனதும் நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ சக்தி. ஏன் மாமா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? அம்மாடி
என்னம்மா? அம்மாடி, அம்மா உனக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கனே. என்னதுமா? ஜீ பூம் பா. மா, என்ன இது? என்ன கர்மம் இது? இது எதுக்கு வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்த? முதல்ல வெளியில போடு. அம்மாடி, இருமா, பயப்படாத. இது சாதாரண முடிதான். என்ன முடியா? யாரோடது? அந்த ரஞ்சித்தோடதுமா. ரஞ்சித்தோடதா? அம்மாடி, இந்த பஞ்சதந்திர கதைகள் எல்லாம் வரும்ல, பசுத்தோல் போர்த்திய புலின்னு. அந்த கதை இப்ப நம்ம வீட்ல நடந்துட்டு இருக்குமா. ஒரு பசு இல்ல 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 கண்ணுக்குட்டி புலித்தோலை போத்திக்கிட்டு வந்திருக்கு. என்னம்மா சொல்ற? அந்த ரஞ்சித் வேற யாரும் இல்லம்மா, அந்த மூதேவி கங்கா இருக்காளே, அவதான். நானும் இவளும் சேர்ந்துதான் கேம் ஆடுறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. எங்க குடும்ப சார்பா உங்களுக்கு மாலையை போட்டுறேன். அக்கா மாலை போடட்டும். அக்காவா? அப்புறம் ரஞ்சித் ப்ரோ, இதுதான் நம்ம வீட்டு ஹாலு. எப்படி இருக்கு பாருங்க ப்ரோ. ஆமாமா, நாம நினைச்ச மாதிரி அவதான் ரஞ்சித் கெட்டப்ல வந்திருக்கா. அந்த ரஞ்சித் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவளுக்கே தெரியாம அவ ரூம்குள்ள நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். ரூம்ல யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவ கதவை சாத்திக்கிட்டு வீக்க கயட்டப்பதான் தெரிஞ்சது அது ரஞ்சித் இல்ல, கங்கான்னு. அப்போ ரஞ்சித்னு ஒரு இமேஜின் கேரக்டரை உருவாக்கி சிவா மனச சக்தி மாத்த பாத்திருக்கா. நாம அதை உடைக்க முயற்சி பண்ணதும் வேற வழி இல்லாம அந்த ரஞ்சித்தை நேர்ல வர வச்சிருக்கா. அம்மாடி, இன்னொரு முக்கியமான விஷயம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரண்ட் கட்டாச்சு தெரியுமா. அப்போ அந்த ரஞ்சித்தோட விக்க கழட்டுறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். நான் ரஞ்சித்தின் நினைச்சு சிவா பின்னாடி போயிட்டேன். அப்ப அங்க யாரோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அந்த கங்கா ரஞ்சித் கெட்டப்ல மெழுகுவத்தி வெளிச்சத்துல சக்தி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருந்தாமா. என்னம்மா சொல்ற? அப்போ சிவா அதை கேட்டானா? ஆமாமா, சிவா அத முழுசா கேட்டுட்டான். சிவா என்னம்மா சொன்னா? அவன் எங்கம்மா பேசுனா, எந்த ரியாக்ஷன் இல்லாம பேசாம போயிட்டான். அதுக்கப்புறமா தான் இந்த கங்கா கெட்ட போட்டு வந்திருக்க விஷயத்தையே நான் கண்டுபிடிச்சேன். அம்மா, அந்த சக்தி பெரிய பெரிய பிளான்லாம் பண்ணி போய்கிட்டே இருக்காமா. கொஞ்சம் கேப் விட்டாலும் பெருசா காய் நகர்த்துறா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, இப்ப அவ எடுத்து வச்சிருக்கிற ஸ்டெப் ஸ்ட்ரைட்டா சிவாவை நீதான் சக்தி எனக்கு வேணும், என்னை விட்டு போயிடாதன்னு சொல்ல வைக்கிறது தான் அவளோட பிளானேமா. என்னம்மா இப்படி சொல்ற? மா, சிவாவை பொறுத்த வரைக்கும் ரஞ்சித் ஒரு ஆம்பளை. ரஞ்சித் சக்தியோட டிவோர்ஸ் விஷயம் தெரிஞ்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றத சிவா கேட்டா அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? ஒருவேளை சிவாவுக்கு சக்தி மேல வெறுப்பு இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னு விட்டுடுவான். பட் சிவாவுக்கு சக்தி மேல காதல் இருந்து என்ன விட்டு நீ போயிடாதன்னு சொல்லிட்டா சக்தி ஜெயிச்சிடுவாள்ல. அப்படி ஒருவேளை சக்தி ஜெயிச்சுட்டா நம்ம ரெண்டு பேரையும் அவ சும்மாவே விட மாட்டாமா. ஐயோ, என்னம்மா நீ இவ்வளோ பெரிய குண்டா தூக்கி போடுற? ஏமா, நாம இப்ப என்னமா பண்றது? சிவாவுக்கு சக்தி மேல வெறுப்பு வர வைக்கணும். இதுக்கு சிவா என்ன ரியாக்ட் பண்ணா, அடுத்து சக்தி என்ன பிளான் பண்றான்னு எல்லாமே எனக்கு தெரியணுமா. அப்பதான் நான் மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அம்மாடி, அதான் அம்மா நான் இருக்கல்ல, நீ கவலையப்படாதம்மா. நான் உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன். உனக்காக அம்மா இது கூடவா செய்ய மாட்டேன்? அம்மாடி, அப்படியே இந்த விக்க சிவா கிட்ட காட்டி சக்தி அசிங்கப்படுத்தி உண்மையை உடச்சுட்டுருமா? வேண்டாமா? வேண்டாமா? உண்மை என்னங்கறத பக்கா எவிடன்ஸோட நம்ம நிரூபிக்கணும். சக்திக்கு இதெல்லாம் சாதாரணமா ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டே இருப்பா. பொறுமையா ஹேண்டில் பண்ணாதான் நம்மளால இதுல ஜெயிக்க முடியும். இந்த விக்க கொண்டு போய் அவ ரூம்லயே வச்சிரு. அப்பதான் நமக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது அவளுக்கு தெரியாது. அதுதான் நம்ம அடுத்த பிளானுக்கு ஈஸியா இருக்கும். சரிம்மா, இந்த விக்க கொண்டு போய் அவ ரூம்லயே வச்சிட்டு வந்துடுறேன்.
ஏய் சக்தி, என்னையே அடிமுட்டாளாக்கிட்டியா? இருக்குடி உனக்கு.